மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சோறு கட்டி அதுக்குள்ளே 11 வருஷமாக ஒளிஞ்சு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கதை. இந்த கதையில் மனுஷங்களாம் ஒரு பெரிய சோறு கட்டி அதுக்குள்ளே ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க எதுக்கிட்டேருந்து ஒளிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே டைட்டன்ஸ் அப்படிங்கிற மனுஷனை திங்கிற பெரிய சைஸ் மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கிட்டேருந்து அவங்க ஒளிஞ்சு வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோவுக்கு வெளியே போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. அதுக்காகவே தனியான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது 11 வருஷமாக உடையாத அந்த சுவர் ஒரு நாள் உடையுது. அதை ஒரு பெரிய சைஸ் டைட்டன், அவ்வளோ பெரிய டைட்டன் இவங்க பார்த்ததே இல்லை. அந்த டைட்டன் அந்த சுவரை உடைக்குது. உடைச்சதுக்கப்புறம் வெளியே இருக்க டைட்டன்ஸ் உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் பல மக்கள் இறக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அவன் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட சர்வே கப்ஸில் சேர்றான். சேர்ந்ததுக்கப்புறம் வெளி உலகத்தை பார்த்தானா இல்லையா, வெளி உலகத்தில் என்ன தான் இருக்குது, அங்கே மனுஷங்க இருக்காங்களா, நிறைய அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ், நிறைய ரேசிசம்னு நிறைய விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உள்ளே சேர்த்து ஒரு அனிமையாக அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அட்டாக் ஆன் டைட்டன். இந்த அனிமையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் கதையோட ஸ்டார்டிங் நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கும் கடைசியில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ சேஞ்சஸ், அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பக்காவான ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி அனிமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.